வணக்கம். வணக்கம். யாரு? நான் தான். வெளியே மழையா? அதான் நான் பார்த்தேன். என் மீன் குழம்பு வாசனைக்கு தான் வந்துட்டியோன்னு நினைச்சேன். உள்ளவாயா? ஓஹோ, சாப்பிட்றியா? ஆமா, மீன் குழம்பு வச்சிருக்கேன். ஏழப்பட்ட வீடுன்னு பார்க்காம ஒரு வாய் சாப்பிடியா? கேச்சா, இந்த காலத்து சிரிக்கி யார் ஒழுங்கா மீன் குழம்பு வைக்கிறாளுங்க? மீன் குழம்பு வைக்க சொன்னா கருவாட்டு குழம்புல வைக்கிறாளுங்க. நான் இதெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டேன். வேண்டாம்னா போ, நானே சாப்பிட்டுக்கிறேன். என்ன புள்ள? முள்ளு மாட்டிக்கிச்சு. முள்ளா? பாவி மவளே, லவக்கு லவக்குன்னு போட்டு முழுங்குன. இந்தா, இந்த சோத்தை அப்படியே முழுங்கு, முள்ளு உள்ள போயிடும். ஏன் சிரிக்கிற? மீனோட பிறந்து மீனோட வளர்ந்தவளுக்கு முள்ளு குத்துமாயா? உன்னை இந்த பக்கம் வரவழைக்கு தான் அப்படி நடிச்சேன். முகரையில குத்துவேன். நான் பதறி போயிட்டேன். யோ, உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிற்று வலிக்கும். 4 மீனும் ஒரு கை சோறும் போட்டு கொடுக்குறேன், சாப்பிடியா? என்ன புள்ள, பெரிய தொந்தரவா போச்சு. சரி சரி, உனக்கு வயிற்ற வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிட்றேன். ஒரு வாய் கொண்டா. மீனெல்லாம் அதிகம் வைக்காத. இல்லையா, எடுத்துட்டு வரேன். போதும் போதும், அப்படித்தான். அதுக்கு மேல வேணாம். போதும் போதும், அப்படித்தான். பரவாயில்ல, இன்னொரு மீன் போடு. அட, நான் எனக்காக சாப்பிட்றேன். உனக்கு வயிற்று வலி வந்துடக்கூடாது பாரு, அதுக்காகத்தான் சாப்பிட்றேன். போடு. நல்லா சாப்பிடியா? உள்ள உண்மையிலே சொல்றேன், உன் கைப்பக்குவத்தில் சாப்பிடும்போது எனக்கு எங்க ஆத்தா ஞாபகம் வரும். 20 வருஷம் ஆச்சு. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுங்கிறதுக்காக 4 மிளகா கிள்ளி போடுவான். நீ சரிக்கு சரியா போட்டுட்டான். போட்டுட்டேன். உப்பு புளி மிளகா எல்லாம் சரிதான், சரியா தான் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்து, அள்ளி போடு. ஏன் இப்படி பார்க்குற? நான் எனக்காக ஒன்றும் சாப்பிடல, உனக்கு வயிற்று வலி வரக்கூடாது பாரு, அதுக்காகத்தான் சாப்பிட்றேன்.